சாயி சரணம் நவகரணம் பயஹரணம் சாயி சரணம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நீங்களும் நல்லா இருப்பீங்க. ஓம் சாய்ராம். இந்த மந்திரம் முக்கியமான மந்திரம். நம்ம வீட்டில் எத்தனையோ கடன் இருக்கும், எத்தனையோ பிரச்சனை இருக்கும். அந்த கடனால், அந்த பிரச்சனைனால வீட்டில் ஒரு நெகட்டிவிட்டி இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு பாசிட்டிவிட்டி இல்லாமல் சண்டை சச்சரவு, கடன் பிரச்சனை, பயம், தூக்கம் இல்லாமல், உடல்நலம் சரியில்லாமல், இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும்பொழுது நம்ம தொடர்ச்சியாக ஒரு பூஜை புனஸ்காரங்களை செய்யறதுக்கு பணம் இருக்காது, நேரம் இருக்காது, மனம் கூட இருக்காது. இந்த மாதிரி நேரத்தில் நம்ம என்ன செய்யணும்? நம்ம முயற்சி பண்ண முடியும், ஆனால் அதை செய்ய முடியாத ஒரு சுச்சுவேஷன் அமையும். அந்த மாதிரி நேரத்தில் நம்ம குளிக்க கூட முடியாது, நேரத்துக்கு ஒரு வேலையை செஞ்சு முடிக்க முடியாது, வீட்டை துடைக்க முடியாது, சுத்தமாக வச்சுக்க முடியாது, சூழ்நிலையை சுமூகமாக அமைச்சிக்க முடியாது. என்ன செய்யறது? கஷ்டம், எல்லா கஷ்டமும் ஒன்றா சேர்ந்து நமக்கு நஷ்டத்தை உண்டாக்கி ஒரு நல்ல ஒரு நிலைப்பாடு இல்லாமல், வாழ்க்கையில் ஒரு பிடிப்பு இல்லாமல் இருக்கிற அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யணும்னா, சாயப்பாவை வழிபாடு பண்ணணும். என்ன செய்யணும்னா, மானச பூஜையா மனதளவில் நம்ம உடல் நலமாக இருக்குது, நம்ம உள்ளம் சுத்தமாக இருக்குது, நம்ம வீடு சுத்தமாக இருக்குது, நம்ம இருக்கிற இடம் பூஜை அறை சுத்தமாக இருக்குது, எல்லாம் 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 நிறைவாக இருக்குது அப்படின்னு மனசளவில் மானச பூஜையாக செய்ய வேண்டிய ஒரு செயல் இது. மனம் சுத்தமாக இருந்தால் எதுவும் சுத்தமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாம் எப்படி இருந்தாலும் மனசு நிறைவாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டோம்னா நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாமே நிறைவாக மாறிக்கிட்டு வரும். அதுதான் இந்த மந்திரத்தினுடைய மகிமை. இப்போ பாருங்க, நம்ம வீட்டில் கிளீனாக வச்சுருக்கிறோம், வீடு கழுவி இருக்கிறோம், வீட்டை சுத்தமாக வச்சுருக்கோம். எந்தெந்த பொருள் எங்கெங்கே இருக்கணுமோ அது மட்டும் அங்கே இருக்கும். தேவையில்லாத பொருளெல்லாம் நம்ம வீட்டில் இருக்கவே இருக்காது. நம்ம வீடு சுத்தமாக கழுவப்பட்டிருக்குது, மஞ்சள் நீர் தெளிக்கப்பட்டிருக்குது, வீட்டில் அழகாக கோலம் போட்டிருக்கோம், முற்றத்தில் கோலம் போட்டிருக்கிறோம், மாவிலையை கட்டி தோரணமாக வச்சிருக்கிறோம், பூமாலை வாசலில் 2 பக்கமும் தொங்குது. வீட்டில் அந்த முக்கியமான இடமான பூஜை அறையில் விளக்கேற்றி வச்சுருக்கோம். வெள்ளி விளக்கு எரியுது. அழகாக படங்களுக்கு, தெய்வங்களுக்கு மாலையை சாத்தியிருக்கிறோம், மங்களகரமாக இருக்குது. ஊதுவத்தி ஏற்றிருக்கோம், நல்ல நறுமணம், ஒரு அழகான ஒரு இசை, இன்னிசை. அந்த இசையோடு நாம் மகிழ்ச்சியாக மனம் அப்படியே மிதங்கிக்கிட்டு இருக்குது. அந்த ஆன்மீக அந்த எண்ணங்களில் மனம் தெளிவாக இருக்குது. அந்த நேரத்தில் மானச பூஜையா சாயப்பாவை அங்கே அழகாக உட்கார வச்சு நமக்கு எப்பெல்லாம் முடியலையோ, எதுவுமே முடியலையோ, அந்த நேரத்தில் மனசளவில் மானச பூஜையா அப்பாவை உட்கார வச்சு சொல்ல வேண்டிய ஒரு அழகான மந்திரம். இந்த மந்திரத்தை சொன்னோம்னா கடன் நீங்கி கண்ணியம் நிலைக்கும், கண்ணீர் துடைக்கப்பெறும், பணம் கொட்டென்று கொட்டும், கையில் பணம் இருக்கும், வங்கியில் பேங்க் பேலன்ஸ் இருக்கும், இப்படியெல்லாம் இருக்கும். அதுக்கு சொல்ல வேண்டிய அழகான சாய் மந்திரம் இந்த மந்திரம். சொல்லலாமா? சொல்லலாம், கண்டிப்பாக சொல்லலாம். இதை எப்பெல்லாம் நமக்கு தோணுதோ, எப்பெல்லாம் நமக்கு பணம் தேவையோ அப்பெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கலாம். ஓம் ஹிரண்யவர்ண ரூபசாயே வாழ்வாங்கு வாழ வழித்துணை சாயே
வறுமையை விலக்கி ஒளி தருவாய் நீ. மகிழ்வித்து மகிழ மனம் திறப்பாய் நீ. ஓம் சாயி ஸ்ரீ சாயி மகா மகா சாயி மகாலட்சுமி சாயி மகிமை பெற்ற சாயி. ஓம் சாயி ஸ்ரீ சாயி மகா மகா சாயி. ஓம் சாயி ஸ்ரீ சாயி ஜய ஜய சாயி. ஓம் ஹிரண்யவர்ண ரூப சாயி வாழ்வாங்கு வாழ வழித்துணை சாயி. வறுமையை விலக்கி ஒளி தருவாய் நீ. மகிழ்வித்து மகிழ மனம் திறப்பாய் நீ. ஓம் சாயி ஸ்ரீ சாயி மகா மகா சாயி மகாலட்சுமி சாயி மகிமை பெற்ற சாயி. ஓம் சாயி ஸ்ரீ சாயி மகா மகா சாயி. ஓம் சாயி ஸ்ரீ சாயி ஜய ஜய சாயி என்று இந்த மந்திரத்தை சொல்லிக்கொண்டே வந்தோமானால் நம் வீடெல்லாம் நம்முடைய அறையெல்லாம் பொற்காசுகளாக மகாலட்சுமியாக மாறி சாயினுடைய அந்த மகிமை நமக்கு கிடைக்க அந்த மந்திரத்தை சொல்லிக்கொண்டே வருவோம். இதற்காக எந்த விதமான சிரமமும் நாம் பட வேண்டிய அவசியமில்லை. அது முடியவில்லை என்று இருக்கின்ற நேரத்திலே, முடிகின்ற நேரத்திலே இதை சொல்லி வந்தால் போதும். பணம் கொட்டோ கொட்டென்று கொட்டும். கடன் நீங்கி கண்ணியம் நிலைக்க இதை சொல்லி கொண்டு வருவோம். கண்டிப்பாக பலன் பெறுவோம், பலம் பெறுவோம், பயன் கிடைக்கும். இது நிச்சயம், இது சத்தியம். சாயி நம்மோடு இருப்பார். சாயாமல் நம்மை வாழ வைப்பார். வழித்துணை சாயப்பா நம் வழியெல்லாம் வருவார், வாழ்வெல்லாம் வருவார். நாம் ஜெயம் பெறுவோம், வளம் பெறுவோம், வெற்றி பெறுவோம். இது நிச்சயம். ஓம் சாய்ராம். சாயி சரணம் நவகரணம் பயஹரணம் சாயி சரணம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்களும் நல்லா இருப்பீங்க.